பார்க்குறவங்கள சிலர் சொல்கிறாங்களாம், இவளுக்கு என்னப்பா பெரிய பெரிய மீனாக பொரிச்சு சாப்பிட்றா, என்னென்னமோ சாப்பிட்றாங்க, ஏதேதோ போஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் மட்டும்தான் வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே வந்துட்டு யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு மற்ற யாருமே பேசுகிறவங்க எதுவுமே சாப்பிடாம ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணலை, நாங்கள்லாம் போஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் யூடியூபர்ஸ், அதனால் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு கழுவி கவுத்திட்டு போயிடுறீங்க. நாங்கள்லாம் வந்துட்டு யூடியூபர்ஸ்ன்றதால வேண்டி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போஸ்டிங் வந்துட்டு போடுறோம். இது வந்துட்டு சிலருக்கு வந்து வயிற்றுச்சலாகவும் இருக்குங்க. ஆனால் யூடியூபர்ஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி சமையல் வீடியோஸ்லாம் போடும் பொழுது எவ்வளோ எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா, எவ்வளோ கட் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா. அது வந்துட்டு யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். எல்லா வேலைகளும் மாதிரி தாங்க யூடியூபர்ஸ்க்குமே இது ஒரு வேலையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ யாரையுமே வந்துட்டு தாழ்வாக வந்து பேசாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறது தான் நாங்களுமே வந்துட்டு செஞ்சு போஸ்ட் பண்ணுறோம். எதையும் பார்த்து வயிற்றுச்சல் படாதீங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அப்ரிஷியேட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வயிற்றுச்சல் அப்படி இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா?